செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்ற பாரதிதாசனுடைய அடிகள் தொட்டு உங்கள் அனைவரையும் வணங்குவதற்கு முன்னதாக ஒரு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்ற இந்த தலைப்பினை கேள்விப்பட்டதுமே என் மனதிற்குள் ஒரு ஒரு பெரிய ஆவல் என்பதை விட ஒரு மகிழ்வு என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், இந்த காலகட்டத்திலே சங்கத்தமிழை பரப்புவதற்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்ற ஒன்றை நடத்தி வரக்கூடிய ஒரு செயல் என்பது மிகவும் அரிதானது. அந்த வகையிலே அந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருக்கக்கூடிய தலைவர், செயலர், நிறுவனர் இவர்களுடைய பெயர்கள் எனக்கு காலையில் பவானி அம்மா அவர்கள் அனுப்பிய பொழுது ஒரு வியப்பாக இருந்தது. அதாவது அதனுடைய தலைவருடைய பெயர் வள்ளுவர், அந்த இலக்கிய பூங்காவினுடைய செயலர் பெயர் பாவேந்தர், அந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய நிறுவனர் பெயர் நீலகண்டன் என்று சொல்லக்கூடிய முதற் சங்கத்தினுடைய தலைவனாக வீற்றிருந்த சிவபெருமானுடைய பெயர் இருந்தது. ஒவ்வொரு சங்கத்திலும் ஒவ்வொரு சிறப்பு மிகுந்த பெயர்கள் உண்டு, கடவுளர்கள் உண்டு, இலக்கியவாதிகள் உண்டு, புலவர்கள் உண்டு, புரவலர்கள் உண்டு, அதனை காணக்கூடியவர்கள் உண்டு, அதனை விமர்சிக்க கூடியவர்களும் உண்டு. அந்த சங்க தமிழுக்கென்று ஒரு பலகையும் உண்டு. அதில் சிறந்த இலக்கியம் என்று சொன்னால் அதனை ஏற்றுக்கொள்வதும், சிறந்தது இல்லை என்று சொன்னால் அதை விலக்கி விடுவதும் அந்த சங்க தமிழ் பலகையினுடைய பொருள் என்று கேள்விப்பட்டுள்ளேன். அதனை போல சிந்தித்தேன். வள்ளுவர், பாவேந்தர், நீலகண்டன் என்ற பெயர்கள் எனக்கு வியப்புக்குரியதாக இருந்தது. உண்மையிலேயே அந்த பெயர்களுடையவர்கள் தலைவராகவும் செயலராகவும் நிறுவனருமாகவும் வீற்றிருக்கிறார்களா, அல்லது அந்த பெயர்களாக தன்னுடைய பெயர்களை மாற்றி தமிழ் மீது இருக்கக்கூடிய விருப்பத்தின் மீதும் தமிழ் ஆய்வு அறிஞர்கள் மீது இருக்கக்கூடிய விருப்பத்தின் மீதும் மாற்றி அமைத்தார்களா என்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்தது. இப்பொழுது ஐயா அவர்கள் பேசியதை பொறுத்து நான் தெரிந்து கொண்ட ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நீலகண்டன் ஐயா என்பவர் இந்த சங்க தமிழ் இலக்கியத்தை நிறுவியுள்ளார்கள். அதற்கு தலைவராக நம்முடைய ஐயன் வள்ளுவனையும், அதற்கு செயலராக பாவேந்தனையும் நிறுவி அவர்களை ஒவ்வொரு நாளும் பாதம் பணிந்து இதனை தொடங்க வேண்டும் என்று சொல்லி இதை நிறுவியதாகவே கருதுகிறேன். உண்மையெனில் இது உண்மையாக இருக்கட்டும், அல்லது இது அல்ல, அதனுடைய தலைவர் வள்ளுவர் என்றாலும் சரி, செயலர் பாவேந்தர் என்றாலும் சரி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய தலைவராக வீற்றிருக்கக்கூடிய வள்ளுவர் அவர்களே, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய செயலராக வீற்றிருக்கக்கூடிய பாவேந்தர் அவர்களே, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய நிறுவனராக இந்த நிகழ்வுகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நீலகண்டன் தமிழன் அவர்களே, இந்த நிகழ்வினை கண்டுகளித்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரசேகரன் ஐயா அவர்களே, புவனேஸ்வரி அம்மா அவர்களே, அதோடு கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் மிகுந்தவர் அன்பு தோழி பவானி அவர்களே, இன்னும் சிலர் எனக்கு பெயர்கள் அறிமுகம் இல்லை, பா சங்கம் என்று சொன்னார்கள் அவர்களே, ஏனைய பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் இந்த இனிய மாலை வேளை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பாரதியாருக்காக 100 நாள் 100 ஆளுமைகள் பங்கேற்கக்கூடிய தொடர் நிகழ்வினை ஏற்பாடு செய்துள்ளீர்கள். அந்த 100 நாள் 100 ஆளுமைகள் சரி, அவர்களுள் நானும் ஒருவன், ஏன் இந்த எளியன், சரி, கற்பிக்கும் ஆற்றல் இல்லை என்றாலும் கற்கும் ஆற்றல் உடையவன் என்ற ஒரு மன தைரியத்திலே இங்கே உங்கள் முன் வந்திருக்கிறேன். பொதுவாக இந்த உலகத்திலே வெற்றியாளர்கள் என்ற ஒருவர்களை வகைப்படுத்துவார்கள். யாரை வெற்றியாளர்கள் என்று வகைப்படுத்துவார்கள்? தயக்கத்தை உடைத்தவர்களே, அதாவது வென்றவர்களே இந்த உலகிலே வெற்றியாளர்களாகிறார்கள் என்ற ஒரு கூற்று உண்டு. அதே போல உங்களுடைய பிறந்த நாளை உண்மையான பிறந்த நாள் என சொல்ல முடியாது. முதலாக உங்கள் திறமை என்று வெளிப்படுகிறதோ அந்த நாள்தான் உங்களின் உண்மையான பிறந்த நாள். அதோடு என்றென்றும் மக்களின் நாவினால் இசைக்கப்படுகிறீர்களோ அன்றைக்குதான் நீங்கள் வெற்றியாளர்களாக மட்டுமல்ல, இரவா நிலையை அடைந்தவர்களாகவும் பேசப்படும் பொழுதெல்லாம் பிறந்தவர்களாக மாறுகிறீர்கள். அந்த வகையில் தயக்கத்தை உடைத்தவனாகவும்
இன்றும் பேசப்படுபவனாகவும் இரவா நிலை அடைந்து அவனை இசைக்கப்படுபவனாகவும் வெற்றியாளனாகவும் வீற்றிருக்கக்கூடியவன், நம்முடைய உள்ளங்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் வெற்றி பெற்று கொண்டே இருப்பவன் நம்முடைய மகாகவி என்று சொல்லக்கூடிய பாருக்கு அதிபதி பாரதி என்று சொல்வோம். அந்த பாரதியினுடைய ஆளுமையை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஆளுமை இல்லை என்று சொன்னாலும் அவனுடைய ஆளுமைகளை அறிந்து அவனுடைய ஆளுமைகளை வெளிப்படுத்துவதே ஒரு ஆளுமையை என கருதி இந்த தலைப்பினை நான் எடுத்திருக்கிறேன். அந்த வகையில் பாரதியினுடைய ஆளுமைகளை நான் எத்தனை வகைகளாக பிரித்திருக்கிறேன். அதனுடைய வகைகளுடைய பெயர் என்ன என்று சொன்னால், முதலிலே பாரதியோட அறிமுகம் என்ற ஒன்றாகவும், அவனுடைய நாட்டு பற்றையும் அவனுடைய மொழி பற்றையும் அவனுடைய தீர்க்க தரிசனத்தையும் அவனுடைய சக்தி வாய்ந்த சிந்தனைகளையும் உங்கள் முன் வைப்பதே அவனுடைய, இன்னும் எத்தனையோ கருத்துகள் இருப்பினும் இந்த 5 கருத்துக்களை உங்கள் முன் வைப்பதே பாரதியினுடைய ஆளுமை என்பதே என்னுடைய திண்ணிய எண்ணம். அதாவது பாரதியுடைய அறிமுகத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, அவனை சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞர், மரம் பாட வந்த மறவர் என்பான் பாரதிதாசன். யார் இந்த பாரதிதாசன்? அடிமைத்தனம், ஆன்மீகம் என்ற இரண்டையும் ஏற்காத கனக சுப்புரத்தினமாக இருந்தவன். தன்னுடைய பெயரை தாசன், அதுவும் பாரதிக்கு தாசன் என்று மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பாரதியாரால் உருவாக்க முடிந்தது. பாரதிக்கு ஒரு தாசனை உருவாக்க முடிந்தது என்று சொன்னால் அதுவே அவனுடைய ஆளுமை என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட பாரதிதாசனால் சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞர், மரம் பாட வந்த மறவர் என்ற சிறந்த அறிமுகத்தை உடையவர் தான் இந்த பாரதியார். அதோடு எட்டயபுர மன்னரால் கலைமகள் என்ற பொருளுடைய பாருக்கு அதிபதி பாரதி என்ற ஒரு பட்டத்தை பெற்றவன். இவனை புதுக்கவிதையின் தந்தை என்று அழைப்பார்கள், விடுதலை கவி என்பார்கள், பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்பார்கள், நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்பார்கள், தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என்பார்கள், தேசிய கவி, மகாகவி, முண்டாசு கட்டிய பட்டாசு என்ற பல அடையாளங்கள் பெற்றவன். இப்படி ஒவ்வொருவனுக்கும் ஒரு அடையாளம் உண்டு. அதை எப்படி சொல்வது என்று சொன்னால், விடுதலைக்கு போராடுவதை தேச துரோகம் என்று சொன்னால் அந்த துரோகத்தை 1000 முறை செய்வேன் என்று சொன்னவன் தான் தன்னுடைய 23 வயதிலே தூக்கு மேடைக்கு சென்ற பகத்சிங்கிற்கு ஒரு போராளி என்பதே அடையாளம் என்று சொல்வோம். அதுவே அவரின் அறிமுகமும் ஆகும். அதே போல யாரையும் வணங்காதவன் என்ற கொள்கையை உடைய ஹிட்லரையே வணங்க வைத்த பெருமையை உடையவன் யார் என்று சொன்னால் செண்பகராமன் என்ற ஒரு தமிழன். அதே போல சுதேசி என்பதை ஓங்கி ஒலிக்க செய்து கடல் முழுக்க கம்பீரமாக சுதேசி கப்பலை ஓட்டியவன் யார் என்று சொன்னால் வ.உ. சிதம்பரநாதர் என்று சொல்வோம். என்று இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். தனக்கு முன்னதாக 3 நபர்கள் பேசி இருப்பினும் அவர் மட்டுமல்ல, அவருக்கு முன்னதாக அன்பான சகோதர சகோதரிகளே என்று சொன்னாலும் அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும், அது மட்டுமல்ல, உடை, நடை, தோற்றம் இவை அனைத்திலும் மேற்கத்திய கலாச்சாரம் எதுவுமே இல்லாமல் நம்முடைய இந்திய பண்பாட்டினை மட்டுமே எடுத்து சென்று பார்வையிலே ஏதோ ஒரு ஏளனத்தை மற்றவர்களிடத்துல சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய விவேகானந்தர் ஒருவரால் மட்டும் அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் அன்பான சகோதர சகோதரிகளே என்று சொல்லி அதனால் எழுந்து நிற்க வைத்து அரங்கத்தை அதிரச் செய்ய முடிந்தது என்று சொன்னால் அதுதான் அவருடைய அடையாளம். அது அவருடைய அடையாளம் மட்டுமல்ல, அமெரிக்காவிலே சிகாகோவிலே ஒவ்வொரு இந்தியனுடைய அடையாளமாகவும் இந்தியாவினுடைய அடையாளமாகவும் எண்ணப்பட்டது என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் என்பது உண்டு. அந்த அடையாளத்தை போலவே நம்முடைய பாரதிக்கு பல்வேறு அடையாளங்கள் பாரதிதாசனால் சொல்லப்பட்டிருந்தாலும், அதே போல இவர் தேசிய கவி என்று சொல்லி மகாத்மா காந்தியால் சொல்லப்பட்டிருந்தாலும், தனக்கென்று பல பட்ட பெயர்கள் வைத்துக் கொண்டிருந்தாலும் தனக்கென்று தானே ஒரு அடையாளத்தை எடுத்து சொல்கிறான் பாரதி. அப்படி சொல்வது என்னவென்று சொன்னால், நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமை பொழுதும் சோராதிருத்தல் என்று சொல்லி அவரே தன்னுடைய அடையாளமாக சொல்வார். அப்போ எது கவிதை? நமக்கு தொழில் கவிதை என்று சொல்கிறானே, எது கவிதை
என்று சொல்வோம் என்று சொன்னால், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்வானே, உள்ளத்து உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்து தமிழில் தெளிந்துரைப்பது கவிதை, அதுவா கவிதை என்று சொன்னால் அதையும் கவிதை என்று சொல்வோம். ஆனால் பாரதி ஒரு விளக்கம் தருகிறான் பாருங்கள். கவிதை எழுதுபவன் கவி என்று, கவிதையையே வாழ்க்கையாக உடையவன் எவனோ, வாழ்க்கையையே கவிதையாக செய்தவன் எவனோ. ஆம், இந்த பாரதியையே கவிதையாக செய்தவர்கள் இன்று ஏராளம். சொல்லிக்கொண்டே போகலாம். பாரதிக்கு என்ற ஒரு பரம்பரை உண்டு. அந்த பாரதி பரம்பரையிலே தோன்றியவர் தான் பாரதிதாசன். அந்த பாரதி பரம்பரையிலே தோன்றியவர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய சிற்பி பாலசுப்ரமணியம். அந்த பாரதி பரம்பரை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையையே கவிதையாக செய்தவன் அவனே கவிஞன் என்று சொல்லி கவிதைக்கு இலக்கணம் சொல்கிறான், கவிஞனுக்கு இலக்கணம் சொல்கிறான். அப்பொழுது நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராது இருத்தல் என்று சொன்னானே, அதுதான் பாரதியோட அறிமுகம். பொதுவாக அறிமுகம் என்பது என்ன, அடையாளம் என்பது என்ன? ஒரு மனிதனுடைய தோற்றத்தையோ, ஒரு மனிதனுடைய உருவத்தையோ, அவனுடைய நடையையோ, அவனுடைய உடையையோ, அவனுடைய பாவனையையோ, அல்லது அவன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்தால் இவன் இவ்வளவு பணக்காரன் என்பதாலோ வருவது அறிமுகம், அடையாளம் என்று சொல்வதா? இல்லை. இதுதான் என்னுடைய முகவரி, இதுதான் இங்கே வந்து என்னை பார் என்று சொல்லி விசிட்டிங் கார்டு என்று ஆங்கிலத்திலே சொல்வார்களே, அதை தந்து இது என்னுடைய அலைபேசி எண்ணு, இது என்னுடைய தொலைபேசி எண்ணு, இதில் நீங்கள் அலையுங்கள், நான் வருவேன் என்று சொல்வது நம்முடைய அடையாளமா என்று சொன்னால் இல்லை. தன்னுடைய பிறப்பு, ஒவ்வொரு நாளும் நான் பிறந்தேன், ஒவ்வொரு நாளும் இறந்ததன் பிறகும் என்னை பேசுகிறார்கள் என்று சொன்னால் அப்படி பேச செய்தது என்னுடைய அடையாளம். எந்த விதமான அம்புகளுக்கும் எந்த விதமான துப்பாக்கி குண்டுகளுக்கும் பயப்படாத இந்திய கம்பெனி என்று சொல்லக்கூடிய, ஆங்கிலேயர்கள் என்று சொல்லக்கூடிய, பிரெஞ்சுக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இவருடைய எழுத்துகளுக்கு பயந்து ஓடினார்களே. பீரங்கி ஆமனுக்கு வெடிகளாக வெடித்தானே பாரதி, அவன் கவிஞன். அதுதான், அவன்தான் ஒரு நாட்டிற்கு அடையாளமாக விளங்கியவன். அதுதான் அவனுடைய அடையாளம் என்று சொல்வோம். அந்த வகையில் இந்த நாட்டினுடைய தேசிய கவி என்று சொல்லி போற்றக்கூடிய ஒரு தன் நிலையே பாரதியினுடைய அறிமுகமாகவும் பாரதியினுடைய அடையாளமாகவும் விளங்குகிறது என்று சொன்னால் அது அவனுடைய ஆளுமை என்று சொல்வோம். அதே போல பாரதியினுடைய அடையாளம் என்று சொன்னால் நாட்டு பற்றையும் தமிழ் பற்றையும் பிரித்து பாரதிக்கு ஒரு ஆளுமை உண்டு என்று சொல்வதில் எனக்கு எந்த விதமான ஏற்பும் இல்லை என்பதுவே என்னுடைய கருத்து. நாட்டுப்பற்று என்கின்ற பொழுது என்ன சொல்கிறான்? தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்கனை வானர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்கிறான். இந்த பாரத தாயானவள் இந்த உலகமானது எப்படி தோற்றம் பெற்றது நம்ம சொல்லுவோம். பெரிதாக 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 அறிஞர்கள் எல்லாம் சொல்வதாக எத்தனையோ அறிஞர்களால கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் தமிழ் இலக்கியவாதிகள் நம்முடைய இலக்கியத்திலே நூல்களிலே குறிப்பிட்டுள்ளார்கள். சமீபத்திலே ஒரு பாடம் படிக்கக்கூடிய ஒரு நிலை வந்தது. மணிமேகலை என்ற ஒரு பௌத்த சமய காப்பியத்திலே பார்த்தான், இந்த உலகம் என்பது ஒரு முட்டை வடிவத்தில் இருக்கிறது என்ற ஒரு உன்னதமான கருத்தை. இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் கூட உலகம் என்பது உருண்டை என்று சொல்கின்ற நேரத்திலே உலகம் என்பது ஒரு நீள்வட்ட பாதையிலே சூரியனை சுற்றுகின்றது என்ற ஒரு தத்துவத்தை அந்த மணிமேகலை சொன்னது. அதே போல இன்றைக்கு விமானங்கள் எல்லாம் எப்படி இயங்குகிறது என்று சொல்வதற்கும் பாரதி சொல்வான், பறவையை கண்டான் விமானம் படைத்தான் என்று சொல்வான். அதனை போல இந்த விமானம் இயங்கக்கூடிய தத்துவம் என்பது என்ன? விசையால் இயங்குகிறது. ஒரு நெம்புகோல் விதி என்பது எப்படி உண்டோ, ஒரு விமானம் என்பது இயங்குவதற்கு அந்த நெருப்பு என்பது எப்படி கீழே விசையை தள்ளினால் மேலே விமானம் பறக்குமோ என்பதை எடுத்து சொன்ன கவிஞர்களுள் இளவரசன் என்று சொல்லக்கூடிய திருத்தக்க தேவர் சொல்லி இருக்கக்கூடிய விசை பொறி என்பதை இன்றைக்கு 16ஆம் நூற்றாண்டில் 17ஆம் நூற்றாண்டில் நாம் மெய்ப்பித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையில் தமிழ் இலக்கியங்களிலோ தமிழ் அறிஞர்கள் சொல்லாதவை எதையும் நாம் இன்று புதிதாக சொல்லிவிடவில்லை. அந்த வகையிலே ஒன்று நிகழ்ந்த கலைகள் அனைத்தையும் உணர்ந்தவர்கள் தமிழர்கள் என்று சொல்வோம். அந்த கலைகள் அனைத்தையும் உணர்ந்த நம்முடைய தமிழர்கள் கூட இந்த தமிழ் மொழியானது, இந்த இந்திய நாடு என்பது எப்பொழுது பிறந்தது என்ற இயல்பினை அறியாத தன்மை உடையவர்கள் தான் இந்த இந்திய நாடு என்று சொல்வாள். 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் என்று தேசிய ஒருமைப்பாட்டை எடுத்து சொல்வார். இன்னொரு பாட்டிலே சொல்வார்,
வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளரது கண்டீர். இந்த பாடலை போல இன்றளவும் தேசிய ஒருமைப்பாட்டை விளக்கக்கூடிய பாடல் உண்டா என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல இன்னும் பாரதியை பற்றி சொல்கின்ற பொழுது, பாரதியை பற்றி, பாரதியோட ஆளுமையை பற்றி, நாட்டுப்பற்றை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்லிக்கொண்டே போகலாம். பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே என்ற பாடல் சொல்வார். 30 கோடி ஜனங்களின் முகம் அவருடைய மனதிலே அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். அவன் இன்று இருந்தால் 150 கோடி மக்கள் என்று சொல்வார்கள். ரைட். அந்த விதமான பாரதியாருடைய பாடல்களிலே மிகவும் அதிகமாக வெளிப்படக்கூடியது என்னவென்று சொன்னால், இந்த நாட்டு மக்களுடைய வறுமையை பேசாத நாளே இல்லை. அவன் வறுமையால் இருந்ததனால் வறுமையை பற்றி பேசினானா? இல்லை. அவனுடைய வறுமை அவனுக்கு என்றைக்குமே ஒரு வறுமை பொருட்டாக இருந்ததில்லை. சிறந்த ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவன் புதுச்சேரிக்கு சென்று விட்டான். புதுச்சேரிக்கு சென்ற பொழுது தன்னுடைய மனைவி அருகாமையில் இருக்கக்கூடிய வீடுகளில் எல்லாம் சென்று உண்பதற்கு உணவு இல்லை, என்னுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஏதாவது தர முடியுமா என்று சொல்லி கேட்டு கை ஏந்தி இறந்து வந்து தன்னுடைய மக்களுக்கு, குழந்தைகளுக்கு செல்லம்மா அரிசி பொங்கி போடலாம் என்று சொல்லி அந்த அரிசியிலே இருக்கக்கூடிய கல்லை பெருக்கி கொண்டிருப்பார்கள். உள்ளே உலை என்ன ஆனது என்று பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி அங்கே படுக்கையிலே, கட்டிலே படுத்திருந்து மேலே ஏதோ ஒன்றை ரசித்துக் கொண்டிருந்த இந்த பாரதியை அழைத்து, இதை பார்த்து கொள்ளுங்கள், காகமோ குருவியோ இதை கொற்றுவிட போகிறது, உலை பார்த்து வருகிறேன் என்று சொல்லி உள்ளே போனாள். உள்ளே சென்றவள் வெளியே வந்து பார்க்கின்ற பொழுது அந்த முறத்திலே இருக்கக்கூடிய அரிசி ஒன்றையும் காணவில்லை. என்னங்க, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, என்னாச்சு என்று சொல்லி அவள் கேட்ட பொழுது சிரித்து கொண்டே சொன்னான், செல்லம்மா, உனக்கு வாய் இருக்கிறது, நீ யாரிடமோ கேட்டு உன்னுடைய குழந்தைகளுக்கு உணவு படைத்து விடுவாய். ஆனால் பாவம் அந்த காகமோ குருவியோ, அது வாயில்லாத ஜீவன்கள், அது என்ன செய்யும் என்று சொல்லி தன்னுடைய குழந்தைகள் தான் பட்டினி கிடக்கின்ற பொழுது கூட மற்ற வாயில்லாத ஜீவன்களை சிந்தித்தவன் அவன். அவனுடைய வறுமையை அவன் என்றும் சிந்தித்ததில்லை. ஆனால் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய வளங்கள், என்ன வளம் இல்லை என்று சொல்வார்களே, இனிய பொழில்கள், நெடிய வயல்கள், எண்ணரும் பெற்ற எண்ணரும் பெரிய நாடு நம்முடைய நாடு. கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரு நாடு நம்முடைய தாய் திருநாடு. இது கணக்கின்றி தரு நாடு, நித்தம் நித்தம் கணக்கின்றி தரு நாடு, இது நம்முடைய தாய் திருநாடு என்று சொல்லி பாரத தேசத்தை வாழ்த்துகிறார். அதோடு இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய வறுமையை சொல்கிறார். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்நாளும் காப்போம் என்று சொல்வார். ஏன் இந்த வரிகளை, தாய் திருநாடு, இந்த நாடு இனிக்கிறது, இந்த நாடு நித்தம் வாழ்கிறது, செழிப்பாக இருக்கிறது என்று சொன்னவன் இனி ஒரு விதி செய்வோம் என்று சொன்னான் என்று சொன்னால், இந்த மக்கள் வறுமையிலே வாடுகின்றார்கள். இவ்வளவு வளங்களை பெற்றிருக்கக்கூடிய மக்கள் ஏன் வறுமையிலே வாடுகிறார்கள் என்ற ஒரு சிந்தனை அவனிடத்திலே வந்தது. அப்பொழுது சொன்னான், இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்நாளும் காப்போம். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னான். ஆக தனியாக ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று சொன்னால் இந்த ஜகத்தினையே அழித்திடுவோம். மன்னிக்கணும், இது ஒரே ஒரு சின்ன செய்தி இந்த இடத்துல எனக்கு சொல்ல தோன்றுகிறது. அனைவரும் ஜகத்தினையே அழித்திடுவோம் என்று சொன்னால், இந்த ஜகம் என்பது உலகம் என்ற ஒரு பொருள் பட பேசுவார்கள். உண்மையில் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னால், ஜகம் என்பது இந்த இடத்திலே காடு என்ற ஒரு பொருள் பட வருகிறது. ஆக முல்லை நிலங்கள் எல்லாம் மருத நிலங்கள் ஆக்கப்படுகின்றது. ஒருவனுக்கு உணவில்லை என்று சொன்னாலும், இந்த வளங்கள் இல்லை என்று சொன்னாலும், அந்த முல்லை நிலமாக இருக்கக்கூடிய காடுகளை அழித்து மருதமாக மாற்றி அதிலே உழைத்து அவன் உண்ண வேண்டும் என்பது அவனுடைய எண்ணம். அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு தர செய்வதுதான் நம்முடைய எண்ணம் என்று சொல்லி வறுமையை குறித்து பாடுகிறார். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்கவே, வாழ்க வாழ்க, பாரத சமுதாயம் வாழ்கவே என்று சொல்கிறார். அந்த அளவிற்கு நாட்டு மீதும் நம்ம இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று சொல்லக்கூடிய தமிழ் பற்று அவனுக்கு அதிகமாக இருந்தது. அவனுடைய தமிழ் பற்று அனைவரும் சொல்லக்கூடிய செய்திகளை நான் சொல்ல வேண்டாம் என்றுதான் நினைத்தேன். ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு அந்த தமிழ் பற்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னான். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை என்று சொன்னாள். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்று சொன்னான். உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று சொன்னான். வெள்ளத்தின் பெருக்கை போல கலை பெருக்கும் கவி பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம்
விழிப்பெற்று பதவி கொள்வார் என்று சொன்னான். தெல்லுற்ற தமிழமுதின் சுவை கண்டார், இங்கு அமரர் சிறப்பு கண்டார் என்று சொன்னான். இப்படி யாமறிந்த மொழிகள் எவற்றிலும் தமிழை போல இல்லை என்று சொன்னான். யாமறிந்த புலவர் எவரிலும் இந்த 3 புலவர், இந்த புலவரை போல உலகத்திலே எவனும் இல்லை என்று சொன்னான். ஆனால் அதே பாரதி சொன்னான், மெல்ல தமிழினி சாகும் என்று சொன்னான். இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும்தான் அனைவரும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர, ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் கண்டு மகிழ்ந்தே நிறைவே மேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான் என்ற தமிழ்தாய் பாடலிலே சொல்லுவான். பல 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 செயல்களை செய்து கொண்டு இந்த தமிழ் மொழியானது வாழ்ந்து கொண்டு வருகிறது. ஆனால் காலன் என்ற ஒருவன் உண்டு. அந்த காலன் ஒரு நாளைக்கு இந்த தமிழ் மொழியையும் கொல்லுவேன் என்று சொல்கிறான். அந்த காலன் இவனிடத்திலே சொல்கிறானாம், பாரதி இடத்திலே, மெல்ல தமிழ் இனி சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்று சொன்னான். இதை கேட்டதும் பாரதியோட மனதில் பட்டது, என்று புலம்புகிறான். மெல்ல தமிழ் இனி சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்று அந்த பேதை உரைத்திட்டான். யார் அந்த பேதை? காலன் சொல்லிவிட்டான். அந்த காலன் சொல்கிறான், இந்த உலகத்திலே இருந்த ஆன்ற மொழிகளிலே, அதாவது ஒரு 5-6 மொழிகள் மூத்த மொழிகள் என்று சொல்வோம். சமஸ்கிருதத்தை மூத்த மொழி என்று சொல்வோம், தமிழை மூத்த மொழி என்று சொல்வோம், பிரெஞ்சு மொழியை மூத்த மொழி என்று சொல்வோம், கிரேக்கத்தை மூத்த மொழி என்று சொல்வோம், லத்தீனை மூத்த மொழி என்று சொல்வோம், சீனத்தை மூத்த மொழி என்று சொல்வோம். இந்த மூத்த மொழிகள் பலவற்றில் சீனத்தை தவிர, தமிழை தவிர மற்ற அனைத்து மொழிகளும் எவ்வளவோ சிறப்பு பெற்றிருந்தாலும் அழிந்து விட்டது. தமிழ் மொழியை என்னால் அழிக்க முடியவில்லை என்று நினைக்காதீர்கள், இந்த தமிழையும் என்னால் அழிக்க முடியும் என்று சொல்லி காலன் சொன்னான். அந்த காலன் சொன்ன பொழுது என்று அந்த பேதை உரைத்திட்டானே, இந்த வசை எனக்கு எய்திடலாமா, இந்த மாதிரி ஒரு கெட்ட தன்மை எனக்கு, பேர் திட்டு எனக்கு விழலாமா? உடனே மக்களை அழைக்கிறார், தமிழ் படித்தவர்களை அழைக்கிறார். சென்றிடுவீர் 8 திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். என்ன சொல்றாரு? சென்றிடுவீர் 8 திக்கும். புலவர்களே, கவிஞர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் பெருமக்களே, தமிழ் படிக்கவில்லை என்றாலும் சரி, தமிழர்களாக இருக்கக்கூடிய அனைவரும் தமிழை சாக விடாமல் வாழ வைக்கக்கூடிய ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். வாருங்கள், அனைவரும் ஒன்று சேருங்கள், 8 திக்குகளுக்கும் போங்கள். 8 திக்குகளில் எந்தெந்த இலக்கியங்கள் இருக்கிறதோ அந்த 8 திக்குகள் இருக்கக்கூடிய கலை செல்வங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து இங்கே சேருங்கள். இந்த தமிழில் இல்லாத கலைகள் என்பது இல்லை. தமிழ் மொழிக்கே ஒரு சிறப்பு என்று சொன்னால் அது செவ்வியல் என்று சொல்வோம். செவ்வியல் என்று சொன்னால் அது தமிழ் மொழி என்று சொல்வோம். அதிலும் பரிதிமார் கலைஞர் சொல்வார், உயர்தனி செம்மொழி என்று சொல்வார். மற்ற செம்மொழிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு பன்முகத்தன்மை உயர்தனி செம்மொழி என்பது. ஒரு இலக்கியம் என்பது எப்பொழுதெல்லாம் எந்த மனிதனுக்கு எவ்வாறு எது தேவைப்படுகிறதோ அவ்வாறு அதனை அந்தந்த காலகட்டங்களிலே ஒரு இலக்கியம் தந்தால் அதுதான் செவ்வியல். மற்ற மொழிகளில் எப்படியோ எனக்கு தெரியாது, தமிழ் மொழியானது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த காலகட்டத்தின் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்திருக்கிறது. தன்னுடைய அகத்திலே இருக்கக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்திய அந்த காலம் சங்க காலம் என்று சொல்வோம். தன்னுடைய மனதிலே இருக்கக்கூடியதை வெளியே சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற கருத்துகள் எது என்று சொன்னால் வீர யுகம் என்று சொல்வோம். ஆக தன் உணர்வுகளையும் வீரத்தையும் வெளிப்படுத்திய அந்த சங்க காலம், அதுவே தம்முடைய மக்களானவர்கள் நீதி கெட்டு தரம் கெட்டு போக காரணமாக இருக்கிறது என்ற ஒரு சூழல் வந்த பொழுது அந்த தமிழ் இலக்கியமானது அக உணர்வுகள், வீர உணர்வுகள் என்ற சங்க இலக்கிய பரிமாணத்திலிருந்து மாறி வேறொரு பரிமாணத்திற்கு, அதாவது நீதி நூல்களாக தன்னை பரிமாணம் செய்தது. ஆக புலால் உண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, கல் உண்ணக்கூடாது, இது தீது, இப்படிப்பட்ட செய்திகள் மக்களுக்கு வேண்டும். சங்க காலத்திலே இதை சொல்ல வேண்டிய தேவை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது சொல்லியே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தமிழ் இலக்கியமானது மாறியது. ஆக ஒரு சிறுவனோ அல்லது ஒரு பெரியவனோ நீ இதை செய்யக்கூடாது, இதை செய்தால் தப்பு, இதை செய்தால் தவறு என்று சொல்லி செப்பலோசையில் இருக்கக்கூடிய ஏவலை கேட்பார்களா இந்த காலத்திலே என்று சொன்னால் எந்த மக்களும் கேட்க மாட்டார்கள். ஆக எத்தனை நாளைக்கு தான் ஒரு சிறுவனை நீ இதை செய் என்று கட்டுப்படுத்த முடியும்? அப்படி கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினாலே அந்த இலக்கியமானது
காப்பியங்கள் என்ற ஒரு பெரிய உருவமாக, பெரிய கதைகளாக தன்னை உருமாற்றி கொண்டது. அந்த காப்பியங்கள் 5001 அடிகள், 4286 அடிகள், 3145 பாடல்கள், இப்படி அடிகளாகவும் பாடல்களாகவும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சேவக சிந்தாமணி என்று தன்னை பெருங்காப்பியங்களாகவும் அடுத்து சிறுங்காப்பியங்களாகவும் உயர்ந்த அந்த நேரத்திலே, அதுவும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கம்பராமாயணத்திலே 10,500 சொச்சம் பாடல்கள் உண்டு என்று சொல்வார்கள். இதனை எல்லாம் படிப்பதற்கு ஒரு மனிதனுக்கு நேரம் உண்டா என்று சொன்னால், அந்த நேரத்தின் அளவு கருதி இந்த கதைகளே கொஞ்சம் அதிகமாக போனால் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதனை படிப்பதற்கோ அதை செவியோடு கேட்பதற்கோ நேரம் இல்லை என்ற ஒரு எண்ணத்தினால் அந்த காப்பியங்கள் பிற்காலத்திலே சிற்றிலக்கியங்களாக பரிமாணத்தது. இப்படி ஒரு காப்பியம், அதாவது ஒரு இலக்கியமானது, ஒரு மொழியானது தன்னை தேவையான காலங்களிலே தேவைக்கேற்ப தன்னை பரிமாணம் செய்யக்கூடிய, தன்னுடைய ஆடையை மாற்றுவதை போல, தன்னுடைய எண்ணங்களை மாற்றுவதை போல, தன்னுடைய மக்களுக்கு எது தேவையோ, எந்த நேரத்தில் எது தேவையோ அந்த நேரத்தில் அதனை வழங்குவதுதான் சிறந்த செம்மொழி என்று சொல்வார்கள். அப்படி தகவமைத்து கொண்ட மொழியானது நம்முடைய தமிழ் மொழி, செவ்வியல் மொழியானது. இன்றைக்கு வேற்று நாட்டிலே இருக்கக்கூடிய புது கவிதைகளோ, வேற்று நாட்டிலே உயர்ந்து சிறப்பித்து சொல்லக்கூடிய நாவல்களோ, புதினங்களோ, உரைநடையோ நம் மொழியில் இல்லை என்பது இருக்கக்கூடாது. வேற்று மொழியில் என்னென்ன இருக்கிறதோ அனைத்தையும் கொண்டு வந்து சேருங்கள், காலத்திற்கு தகுந்தாற் போல நம்முடைய மொழியையும் மாற்றுங்கள் என்று சொன்னானே பாரதி. அதுதான் அவனுடைய ஆளுமை. சென்றிடுவீர் 8 திக்கும், கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் கலை செல்வங்கள் யாவும் என்று சொன்னானே, அது அவனுடைய தமிழ் பற்று, அது அவனுடைய ஆளுமை. அது மட்டுமா அறிஞர் பெருமக்களே, தீர்க்க தரிசனம் உடையவன் தான் யார் என்று சொன்னால் பாரதி. எவன் ஒருவன் வருமுன் அறியும் தன்மை கொண்டவனோ அவன்தான் தீர்க்க தரிசனத்தை உடையவன். விடுதலை பற்றி பாடுகிறார் பாருங்கள். விடுதலைக்கும் பாரதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பாரதி இருந்த பொழுது விடுதலை பெறவில்லை. ஆனால் எப்படிப்பட்ட விடுதலை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பாடுகிறான் பாருங்கள். பறையருக்கும் இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, பரவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை, திறமை கொண்ட தீமையற்ற தொழில் புரிந்து யாவரும் தேர்ந்த கல்வி ஞானம் எய்தி வாழ்வம் இந்த நாட்டிலே என்று சொன்னான். அது மட்டுமா, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் என்று சொன்னவன். அப்படிப்பட்ட விடுதலை வேண்டும் என்று சொன்னவன். மனிதர் யாரும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வமே என்ற விடுதலையை எதிர்பார்த்தவன். அது மட்டுமா, நாம் சொல்லுவோமே பெண் அடிமை என்று சொல்லி, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை மைய கொளுத்துவோம் என்று சொன்னவன் பாரதி. அவனுடைய ஆளுமையை பாருங்கள். ஒரு முறை கல்கத்தாவிலே சாரு நிவேதிதா அவர்களை, அம்மையாரை காண செல்கிறார், தனியே செல்கிறார். அவர்களை காண சென்ற பொழுது எங்கே உன்னுடைய துணைவி யார் என்று சொல்லி அந்த அம்மையார் கேட்டவுடன் முகம் கோணி போகிறது அவருக்கு. ஏன் அவர்களை அழைத்து வரவில்லை என்று சொன்னதுமே அவருடைய மனம் கொதிக்கிறது, வெடிக்கிறது. எந்த முகத்தை கொண்டு நான் அந்த அம்மையாரை பார்ப்பேன் என்று சொல்லி வெட்கப்பட்டு திரும்பி வந்து விடுகிறான். அப்படி வந்து முதலில் அவன் செய்த காரியம், ஒரு பார்ப்பன சமூகத்திலே, பார்ப்பன அக்ரஹாரம் இருக்கக்கூடிய தெருவிலே தன்னுடைய முதலாக தன்னுடைய மனைவியை அவளுடைய கையை பிடித்து அந்த தெருவிலே வெளியே கூட்டி நடந்து சென்ற பெருமைக்கு உரியவன், ஆளுமையை கொண்டவன் பாரதி. அப்படிப்பட்ட பாரதி சொல்கிறான், எப்படிப்பட்ட விடுதலை வேண்டும்? அனைவருக்கும் வேண்டும். ஏழை பணக்காரன் என்ற வேற்றுமை இல்லாமல் மனிதர் அனைவரும் சமம், ஒரு நிகர் சமானம் என்ற விடுதலை வேண்டும். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று சொல்கிறான். அதே போல இன்னும் தீர்க்க தரிசனத்தை பாருங்கள். இப்படிப்பட்ட விடுதலை அடைந்து விட்டோம் என்று சொல்கிறான். சுதந்திர பல்லு என்ற ஒரு பாடலிலே சொல்கிறான், ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று சொல்கிறான். 1921 இறந்த பாரதியார் எப்படி அதை உணர்ந்தான்? 1947 கிடைக்கக்கூடிய சுதந்திரத்தை உணரக்கூடிய ஆற்றல் அவனிடத்திலே இருந்தது. அப்படி தீர்க்க தரிசனையாக அவன் விளங்கினான். அதே போல இன்னும் அவருடைய சக்தி வாய்ந்த சிந்தனைகள் என்று சொன்னால், இளைஞர்கள் முதல், குழந்தைகள் முதல், முதியோர்கள் முதல் அனைவருக்கும் முடிவு. ஏன் இங்கே முதல் என்று சொன்னேன், வரை என்று சொல்லவில்லை. குழந்தைகள் முதல், இளைஞர்கள் முதல், முதியோர்கள் முதல்
முடிவே இல்லாத வீரத்தை அவர்களுக்கு புகுத்த வேண்டும் என்ற ஆற்றலை கொண்டவன், ஆளுமையை கொண்டவன் பாரதி. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று சொன்னவன் பாரதி. பாரதியோடைய ஆளுமையை நீங்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு முதலில் 1915ஆம் ஆண்டு தேசிய கவி ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள்தான் காந்தியை மகாத்மா என்று சொல்கிறார். அதன் பிறகுதான் தேசத்தந்தை காந்தி அவர்கள் மகாத்மா என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். ஆனால் 1910ஆம் ஆண்டிலே வாழ்கனி எம்மான் என்று சொல்லி இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவனாக மகா ஆத்மாக வாழ்கக்கூடிய எம்மான் அவர்களே நீ வாழ்க என்று சொல்லி காந்தியை மகாத்மா என்று சொல்லி வாழ்த்திய ஒரு மகா பிறவிதான் இந்த தீர்க்க தரிசனிதான். தன்னுடைய சக்தி வாய்ந்த சிந்தனையை தந்தவன் தான். 1910 அவன் தந்த சிந்தனை தான் தாகூருக்கு மகாத்மா என்று அழைக்க காரணமாக இருந்தது என்று சொல்வான். சாதி வேதியினை ஆயினும் ஒன்றே, அவர் வேறு குலத்தவர் ஆயினும் ஒன்றே என்று சொல்லி வேதியர்களாக இருந்தாலும் வேறு குலத்தவர்களாக இருந்தாலும் ஒரே தன்மை வாய்ந்தவர்கள் என்ற சாதி பாகுபாடுகளை அறவே ஒழித்தவன் பாரதி. அது மட்டுமா, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனம்தானோ என்ற பாடலிலே அதே போல கற்பதுவே கேட்பதுவே கருதுவதுவே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ என்று சொல்லி, உங்களுக்குள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ என்று சொல்லி தன்னுடைய எண்ணத்தை, இவையெல்லாம் வெறுமனே பஞ்ச பூதங்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்களுடைய அறியாமை என்று சொல்லி, இவை பஞ்ச பூதம் அல்ல, இந்த பஞ்ச பூதங்களையும் ஆண்டு அதனுடைய தீர்க்கத்தை அடைந்த தரிசனம் பெற்றவனாக ஒருவன் இருந்தால் அவன்தான் சிறந்த ஆளுமைவாதி, அவன்தான் சிறந்த மனிதன், அவன்தான் இறைவனுக்கு ஒப்பான மனிதன், அவன்தான் புனிதன் என்று சொல்லக்கூடிய தன்மை பாரதி இடத்திலே இருக்க வேண்டும். அதே தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் பாரதி. அந்த பாரதியோடைய ஆளுமைகளை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். சரி, இன்னும் ஒரு 2 நிமிடங்கள் எடுத்துக்கிறேன். அந்த பாரதி சொல்லக்கூடிய 2 பாடல்கள் எனக்கு மிகவும் பிடித்தமானது. அதை சொல்லி நிறைவு செய்வது சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். எண்ணிய முடிதல் வேண்டும். வள்ளுவர் சொல்வார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியரெல்லாம் திண்ணியராக பெறின் என்று சொல்லி. அப்படி எண்ணியரெல்லாம் திண்ணியராக பெற வேண்டும் என்று சொன்னால் பாரதியுடைய இந்த வரிகள் நமக்கு தெரிந்திட வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெரிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியை போல நன்னிய நின் முன் இங்கு நசிந்திடல் வேண்டும் அன்னாய் என்று சொல்லி வேண்டிக் கொள்வான். அதை போல எண்ணிய அனைத்தும் முடிவதற்கு நாம் சிறப்பானவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பாரதி இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே இருக்கிறதே இந்து முஸ்லிம் வேற்றுமை என்று சொல்வோமே, அந்த வேற்றுமையை விலக்கி இந்து முஸ்லிம் ஒற்றுமைகளுக்காக முதலில் குரல் கொடுத்தவன் பாரதி. நாட்டிலே கணபதி சிவாஜிக்கெல்லாம் விழா எடுப்போம், அந்த விழா எடுப்பதை போல இஸ்லாமியர்களுக்கும் விழா எடுக்க வேண்டும் என்று முதலில் சொன்னவன் பாரதி. அந்த பாரதியை படிக்க புதிதாக தோன்றுவான். அந்த பாரதியை எழுத மலை மேகங்கள் கொட்டுவதை போல கவிதைகள் கொட்டிக்கொண்டே இருக்கும் என்று சொல்வார் குமரி அனந்தன். இறுதியாக தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிள பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என நினைத்தாயோ. இந்த ஒரு பாடல் போதுமானது பாரதியுடைய ஆளுமையை பறைசாற்றுவதற்கு. வாய்ப்பளித்த சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் ஐயா நீலகண்டன் தமிழன் அவர்களுக்கும் இதுகாரும் இந்த அடியேனுடைய இந்த எளியவனுடைய உரையை எந்த விதமான மனக்கோணலும் இல்லாமல் கேட்டு அறிந்து அமர்ந்திருக்கக்கூடிய செம்மல்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை
என்னுடைய இந்த வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய அன்பு தோழி பவானி அவர்களையும் இந்த வேளையில் நினைத்து அனைவருக்கும் நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.